வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் தேங்காய் பால் சாதம், அதாவது மஞ்சள் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சொதி, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சொதி ஸ்ரீலங்கனில் பண்ணுற ஸ்டைலில் தான் இருக்க போது. அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். திருநெல்வேலி சைடில் சொதி பண்ணுவாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி என்னோடய மாமியாரோட ஃப்ரெண்டு, அவங்க யோகலட்சுமி கணேசன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ரெசிபி. அதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் சத்யனில் பருப்பெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்திருக்கு. நான் ஆர்டர் பண்ணியே ஒரு 20-25 நாள் ஆச்சு. எனக்கு இப்போ தான் 2 நாள் முன்னாடி தான் வந்தது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பருப்பு ஆர்டர் பண்ணால் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாக்டவுனில் இந்த கொரியர்னால கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகுது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்துடும். இல்லை அமேசான்லேயும் இருக்குது, அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அமேசானில் கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பருப்பை ஓப்பன் பண்ணிவிடுவோம். நான் பருப்பு கூட சேர்ந்து பாஸ்மதி அரிசியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்திருக்கு. ஸோ இந்த பாஸ்மதி அரிசியை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ணலாம். அப்புறம் இட்லி அரிசியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இட்லி அரிசியும் வந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, எல்லா பருப்பும் வந்திருக்கு. இப்போ பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்மதி அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சாதம் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு சொதி பண்ணிடலாம். நம்ம அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சாம்பார் பொடி யூஸ் பண்ண போகிறோம். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ரொம்ப சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் தேங்காய் பால் 2வது பாலும் இருக்குது. அதே மாதிரி திக் பாலும் ரெடியாக இருக்குது. ரெண்டுமே நம்ம தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறோம். அதாவது தேங்காய் பால் சாதம் அப்புறம் சொதி ரெண்டுமே தேங்காய் பாலில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சொதிக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு தாளிக்கும் போதே பட்டையும் சேர்த்துருங்க. நான் பட்டை தனியாக எடுத்து வச்சிருந்தாலும் நான் மறந்துட்டு இப்போ சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுத்து. வேக வச்சு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நாம் இது கூடவே மஞ்சள் பொடி, அப்புறம் சாம்பார் பொடி. நான் ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 1.5 கப்பு 2வது பால் விடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் சொதிக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் பால் சாதம் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தாளிக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம், எல்லாம் அப்படியே போட வேண்டியது தான். என்னென்ன போடணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 10 மிளகு, பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 கிராம்பு, பட்டை ஒரு சின்னதாக ஒரு பட்டை, சோம்பு, சின்னதாக 2 பச்சை மிளகா,
அப்புறம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துருவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. இது கூட நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து திக் பால், அது ஒரு கப் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒரு 1.5 கப்பு பால் சேர்த்துக்கலாம். ஸோ 1.5 கப்பு பால் இப்போது அடுப்பில் வைப்போம். தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். சாதம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து சொதிக்கு வந்து 2வது தேங்காய் பால் விட்டுருந்தோம். அது பாருங்கள் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. பாருங்கள் 2வது பால் விட்டு நல்லா கொதிச்செடுத்து இப்போ உப்பு போதுமா பார்க்கணும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பால் சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாலை சேர்த்துட்டு அந்த திக் பாலை சேர்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து திக் பாலை சேர்க்குறேன். திக் பால் அப்படியே சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய உருளைக்கிழங்கு சொதி வந்து ரெடி. தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி காயெல்லாம் எதுவும் பண்ணல, மாம்பழம் தான் தொட்டுக்க போகிறோம். ஸோ அதையும் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் தேங்காய் பால் சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சொதி ரெண்டும் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த சாதத்தை கொஞ்சம் போட்டுண்டு நான் ஒரே வாட்டி சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், போட்டுண்டு இந்த சொதியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதுதான் வந்து டேஸ்ட்டே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் தேங்காய் பால் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு சொதி, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தயிர் சாதம், அது தொட்டுக்கிறதுக்கு வந்து மாம்பழம். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். கொஞ்சம் டெம்ப்டாக இருக்குது எனக்கு, அதனால் நான் ஒரு 2 வாய் சாப்பிட்றேன். இது வந்து வெறும் தண்ணி தான். தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் துடைக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மேங்கோ மில்க் ஷேக் தான். நான் வந்து தேங்காய் பால் காலையில் வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் பால் கூட தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு 2 கப்பு தேங்காய் பால் இருக்குது. தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் விட்டு நான் வந்து மாம்பழம் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். இதில் நான் சக்கரை ஆட் பண்ண போடுறதுல அந்த பழத்தோட ஸ்வீட்டு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரையோ இல்லை தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் வெந்துட்டு இருக்கு. இதை அரைச்சி வந்துடுவோம். தேங்காய் பால் சேர்த்த மாம்பழம் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக வந்து தேங்காய் பால் விட்டு மாம்பழம் மில்க் ஷேக் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இட்லிக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 கிலோ இட்லி அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 100 கிராம் உளுந்து ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 100 கிராம் உளுந்து ஊற வச்சுக்கிறேன். இந்த கப்பு வந்து 100 கிராம். எப்பயும் போல தான் ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லிக்கு அரைச்சி வந்துடலாம். 1/2 கிலோ இட்லி அரிசி எடுத்துட்டேன் இல்லையா, அதில் வந்து 100 கிராம் உளுந்து போட்டேன். இது கணக்கு பார்த்தீங்கன்னா 5:1 கணக்கில் தான் வரும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நான் ஏற்கனவே இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் வேணாலும் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இட்லி வந்து ஊற வச்சாச்சு. இட்லிக்கு ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இந்த பக்கம் வந்து நம்மளுடைய கார்னும் வெந்துடுது, நல்லா வெந்துடுது, ஆறட்டும். நல்லா வெந்துடுது. இது ஆக்சுவலாக வந்து வெண்ணையும் பெப்பரும் போட்டு கூட சாப்பிட்லாம். பட் நாங்கள் வந்து இன்றைக்கி சும்மா லைட்டாக உப்பு அப்படியே தடவிட்டு தான் சாப்பிட போகிறோம். இட்லிக்கு ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. நம்ம வந்து உளுந்த ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். உளுந்து அரைச்சாச்சு, எடுத்துருவோம். பாருங்க, இப்படி அரிசி அரைச்சாச்சு. அதில் கல் உப்பு சேர்த்து அரிசி வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதிலே உளுந்தையும் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். எப்பயும் போல் ஒரு 8 மணி நேரம் ஆகும் நல்லா அது ஃபெர்மெண்ட் ஆகி வரதுக்கு. வந்ததுக்கப்புறமா புளிச்சு மாவு பொங்கி வந்ததுக்கப்புறமா புல் எடுத்து வச்சிட வேண்டியதான். இட்லிக்கு ஊற போடும்போது ஒரு கைப்பிடி உளுந்து வந்து எக்ஸ்ட்ரா ஊற போட்டுட்டேன். ஸோ போண்டா ஈவினிங் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து போண்டா. போண்டா ரெடி ஆகிடுது. அந்த பக்கம் டீயும் கொதிச்செடுத்து பாருங்கள். ஸோ வடிகட்டை வந்துட்டான். ஃபஸ்ட்டு போண்டா போட்டு அப்புறம் அதை வடிக்கிடுவோம். டீயோட போண்டா ரெடி. ஸோ இன்றைக்கி vlog பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன்.